ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலம்ங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே 7 ஆஃப் லேர்னிங் காலிஸ்தெனிக்ஸ். ஸோ இன்றைக்கி தலைகளாக நிற்கிறதுல இன்றைக்கி 7வது நாள் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி ஒர்க் அவுட் இருக்க போது, எப்படி நம்ம அதை வந்து பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோஸ் வந்து இருக்க போது. இது நம்ம வீட்டில் இருக்க மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா போட்டோம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தான் நம்ம எப்போவுமே நல்ல ஒரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல் டே இன்றைக்கி ஈவினிங் செக்ஷன், இது வந்து ஒரு ஈவினிங் செக்ஷனு. ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் உட்காந்தே ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஃபுல்லும் லேப்டாப் முன்னாடி தான் ஒர்க் இருந்தனால அங்கங்கே ஜாம் ஆகிருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லும் ரிலீஃப் பண்ணி ஏதாவது பெயின் இருக்கா எங்கேயாவது ஜாயிண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு வார்ம் அப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நல்லா ஷோல்ட்ரு, ஏன்னா ஷோல்டரும் நம்மளோட கையில் இருக்க எல்போ இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறணும். நெக்கும், ஸோ நெக்லேயும் நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேயாவது சின்ன ஒரு பெயின் இருக்கா, அப்படி பெயின் இருந்தாலும் லைட்டாக ரிலீஃப் பண்ணி விடுவோம். டேரெக்டாக கொண்டு போய் அதில் ஒரு லோடோ இல்லை வெயிட்டோ எடுக்குமோ இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கையும் நல்லா ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ரிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லோடு நிறைய விழும். அதனால் ஏதாவது பெயின் இருக்கா அது மாதிரி ஏதாவது இருந்தால் லைட்டாக ரிலீஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் தான். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பூஸ்ட் ஏற்றிடுவோம். லைட்டாக அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து நம்மளோட ப்ளேலிஸ்ட் இருக்குது. ப்ளேலிஸ்ட்லேருந்து தட்டி விட்டோன்னா அவன் பாட்டுக்கு ஃபயர் சாங்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபயரில் நம்ம வந்து அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு 10 ரெப் போடுறோன்னா அதில் வந்து ஒரு 2 ரெப்பு வந்து எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணுறதுக்கு இந்த சாங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பைக் ஓட்டும் போதும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் இருக்கும். பைக்கை விட எனக்கு இப்போ அந்த ஒர்க் அவுட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் நான் வேறு எதையுமே யோசிக்கிற மாதிரியே இருக்காது. அந்த ரெப்பு எப்படி நம்ம போடுறோம், எப்படி நம்ம ஃபுல் ஃபினிஷாக போடுறோம் அப்படின்றது ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸிக்காகவும் இந்த ஒர்க் அவுட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இன்க்ளைன்டு வெர்ஷன்ஸ் ஆகிட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே தான். ஸோ ஷோல்டருக்கு வந்து நல்ல ஒரு ஃபயர் பேர்ன் அவுட் ஆகிடும். அதேமாதிரி நல்ல ஒரு வார்ம் அப் மாதிரியும் இருக்கும் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்காக தான் இந்த பைக் புஷ்அப்ஸ். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபுல் லோடு வந்து நமக்கு வந்து ஷோல்டரில் விழுறதுனால சரியாக இருக்கும். நான் வந்து லைட்டாக முட்டியை மடக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ முட்டியை மடக்கக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியுமோ கால் முட்டியை வந்து மடக்கக்கூடாது. கை வந்து முட்டி மடக்கணும். மடக்கினா தான் கீழே நம்ம வந்து போயிட்டு வர முடியும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நமக்கு டெப்த்தாக போய் பண்ண முடியுமோ பண்ணணும். செம்மையாக இருந்துச்சு ஆனால் ஒரு செட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து 3 செட் பண்ணுவேன். ஸோ 10 ரெப்ஸ் வச்சு. அடுத்து ஒரு ஒர்க் அவுட்டுக்குள்ளேயும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஸோ அதனால தான் நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அடுத்த ஒர்க் அவுட்டை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக ஃபுல்ஃபில்லாக போட முடியும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இல்லைனா சில டைம் என்ன ஆகிடும்னா மைண்ட் அப்படியே ஸ்டக் ஆகி எதோ யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒர்க் அவுட்டுக்கோ அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு கேப்பில். அதே மாதிரி உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்டு. ஸோ வால் சப்போர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா நான் நின்றுட்டேன். ஜஸ்ட் 1 செகண்டுக்கு வந்து அப்படியே வால் டச் பண்ணாமலே ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர் தான். டே பை டே வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ப்ரோக்ரஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. டே 1லேருந்து இன்றைக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது. ஸோ அடுத்தும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுமாதிரி. ஆனால் என்னால் அந்த கிக்கு வந்து கிளியராக விழாதனால திரும்பவும் பேக் ஆகிட்டேன். ஸ்டில் என்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியுது. பட் அந்த ஐடியா வந்து கொஞ்சம் கிடச்சிருச்சுன்னா நிஜமாக வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிறது எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதே அதுக்கு தான். என்னோடய ஒர்க் அவுட்டை வந்து நானே வந்து அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக தான். எப்படி போயிட்டுருக்கு, நமக்கு வந்து டெய்லியும் ஒர்க் அவுட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றது அது நல்லாவே தெரியுது. எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஸோ அடுத்து வந்து வால் சப்போர்ட் இல்லாமலே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வால் இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண நினச்சிட்டு நிற்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வால் சப்போர்ட்டில் வந்து புஷ்அப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப பெயினாக இருக்குது ஷோல்டரில். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த செவுரு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹைட் இல்லையா. ஃபுல் ஹைட் இருந்தால் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோடய ஃபீலிங்கு. பட் எது இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ட்ரை பண்ணுறேன் இன்னொரு வாட்டி கூட நம்மளால் அந்த புஷ்அப் பண்ண முடியுமான்னு. பட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே வால் சப்போர்ட்லேயே ஹோல்டில் நின்றுட்டு லைட்டாக ஒரு காலையும் வைடாக வச்சுட்டு ஒரு காலையும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன்.
பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நின்னதை விட கொஞ்சம் டைமிங் அதிகமாக தான் நிற்கிறேன். ஸோ இனி அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்து வால் சப்போர்ட்லேயே புஷ்அப் பண்ண முடியுமா அப்படின்றது சின்ன ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 hour ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் சுத்தமாக இறங்க முடியல. வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப டவுனில் போயிட்டு வந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் பாருங்கள், லைட்டாக கூட நான் மூவ்மெண்ட் பண்ணல. பட் ஓகே தான், பரவாயில்ல. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பண்ணுறது எனக்கு பெருசு தான். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன் ஈஸினா, அது அவ்வளோ ஈஸி இல்லை. சரி, நீ சொக்காவை கழட்டி நம்மளோட வீரத்தை காட்டுவான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை கழட்டிட்டேன். லைட்டாக பம்ப் ஆகிருக்கு. ஏன்னா 2-3 ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் பம்பிங் இருக்குது லைட்டாக. சூப்பர் தான். அடுத்து ஒர்க் அவுட்டை இதையே நம்ம வந்து சட்டை இல்லாமல் போட்டு பார்ப்போம் வருதான்னு. ஏன்னா சட்டையோட வெயிட்னால தான் நம்ம ஓரளவு தூக்க முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு சட்டையை கழட்டி போட்டேன். அதுக்காக பேண்ட்டையும் கழட்டினா இன்னும் வெயிட்டு கம்மியாகிடும்லாம் சொல்லிடாதீங்க. சும்மா தான் ஜஸ்ட்டு ஒன்று ஷர்ட் கழட்டிட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மசில்ஸ்லாம் எப்படி எங்கேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம், அந்த ஒரு ஆசையில் தான். பட் என்னால் முடியலை. ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வடிவேல் ஒரு படத்தில் வர்ற மாதிரி முதல்ல நம்ம வெயிட்டை நம்ம தூக்கணும்னு, நம்ம வெயிட்டை நம்ம தூக்கிடுவோம் கூடிய சீக்கிரத்துலேயே கையால். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஒரு க்ரோ போஸில். ஸோ க்ரோ போஸ்லேருந்து நம்ம வந்து எல் சீட் அண்ட் எல் சீட்லேருந்து ஹெட் ஸ்டாண்டு போகலாம் அப்படின்ற ஒரு வேரியேஷன் தான். பட் இன்றைக்கி என்ன தெரியல, டயர்டாக இருந்தாலும் கையில் ஜஸ்ட்டு சப்போர்ட் ஆகுது. இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இறங்கலாம். எல் சீட்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஸ்டாண்டு. ஸோ இந்த ட்ரைபாய்ட் ஸ்டாண்டு. ஆனால் இந்த இதை வந்து அப்படியே ஒரே மோஷன்ஸில் பண்ணணும், இல்லை எங்கேயுமே சப்போர்ட் இல்லாமல். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்ம அன்லாக் பண்ணி ஆகணும். அது மாதிரி இது ஒரு புதிய வேரியேஷன் நானே சும்மா கண்டுபிடிச்சேன். ஒரு வீடியோ நான் முன்னாடி பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணுறத, எனக்கு வருதா அப்படின்னு சொல்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அவங்க பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கால் நல்லா மேலே வந்துச்சு. லைக் என்னோட அந்த ஷோல்டர்கிட்ட வரைக்கும் அவங்க கால் தூக்குன மாதிரி இருந்துச்சு. இதனால் அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இல்லை உடம்பு. இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கணும். இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கில்லாக அன்லாக் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறது, என்னையும் நான் புஷ் பண்ணிக்கிறதுக்காக தான். இந்த வீடியோ மேக் பண்ணும்போது என்னோடய ஒர்க் ப்ராக்ரஸும் என்னன்றது தெரியும், ப்ளஸ் எப்படி நம்மளோட ப்ராக்ரஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதும் தெரியும். அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு க்ரோ போஸ்ட்லேருந்து புஷ் பண்ணி பார்க்குறேன். லைக் சப்போர்ட் இல்லாமல் ஹெட் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டு பேலன்சிங் கிடைக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாவே தான் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 7 நாள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா ஒர்க்கும் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீட்லேயும் நிறைய ஒர்க் இருக்குது. இந்த கேப்பில் வந்து நான் இதையும் விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், கன்சிஸ்டன்சியாக. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த மேட்டர். புஷ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி முன்னாடி போன அளவு கூட என்னால் லைக் லிஃப்ட் பண்ண முடியல பாடியை. என்னன்னு தெரில, ஒருவேளை இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணனால கொஞ்சம் எஃபெக்டிக் ஆகிடுச்சான்னு தெரில ஷோல்டரு. ஸோ லாஸ்ட் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் புஷ்அப்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ஒர்க் அவுட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எப்போவுமே எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் கவுண்ட் அதிகமாக போகுதா அப்படின்றத பார்க்க வேண்டாம். ஜிம்லேயும் சரி, இல்லைனா எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, நான் ஃபாலோ பண்ணுறது தான். கவுண்ட்டு எனக்கு வந்து கம்மியாக போனாலும் பட் வந்து அதோட மெத்தடு வந்து கிளியராட்டு பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் பைக் புஷ்அப்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரைசப்ஸ்க்கு லோடு விழுற மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஒர்க் அவுட்டு. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. பின்னாடி உங்களுக்கு லைட்டிங் பார்த்தா தெரியும், நல்லா இருட்டிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி சீக்கிரம் முடிக்கணும். வந்தது லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து. கண்டிப்பாக பண்ணுவோம். ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க் அவுட்டு செஷனை வந்து முடித்தேன் கஷ்டப்பட்டு. ஸோ சூப்பர், பாடி நல்ல ஒரு பம்பில் இருக்குது. இனி நெக்ஸ்ட்டு போகணும், நல்ல ஒரு குளியல் போடுறோம். அடுத்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் அடித்து தூக்கணும். ப்ரோட்டீன் சாப்பாடு. ஸோ ஒரு நல்ல கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு நல்லா சூப்பராகிட்டு. இனி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 2-3 சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே இங்கேருந்து ஷிஃப்ட் விட்டுற வேண்டியதான். ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்.